கோயம்புத்தூர்ல ரேபிடோ புக் பண்றது ரொம்ப ரொம்ப தலைவலியான விஷயமா இருக்கு. ஏன்னா அவங்க டப்புன்னு கேன்சல் பண்ணிடுறாங்க. எதுக்காக பாத்தீங்கன்னா, இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 100 ரூபா கட்டினா எக்ஸ்ட்ராவா ஒரு 10 ரூபா 20 ரூபா கேட்டால் கூட பரவாயில்ல, 50 ரூபா கொடு, 60 ரூபா கொடு, 200 ரூபா கூட டேரெக்டாக போயிடுறாங்க. அதுக்கு ஒத்து வரலன்னா உடனே கேன்சல் பண்ணிடுறாங்க. ஒரு எமர்ஜென்சினா கூட முடியலங்க. எனக்கு தெரிஞ்ச பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆட்டோ புக் பண்ணாங்க. அவங்க சொன்ன ரேட்டுக்கு வரலன்னா அந்த ஆட்டோவே வரல. ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அது இப்படிலாம் பண்ணுறது ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம். இது எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணுறீங்க தெரியல கோயம்புத்தூரில். ஏன்னா அவங்க எக்ஸ்ட்ரா காசு கேட்குறது தெரியுமா, பக்கத்தில் இருந்தாலும் யூட்டர்ன் அடிச்சுட்டு அவ்வளோ தூரம் வரணும்லம்மா, அதுக்காகன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இது யார் யார் ஃபேஸ் பண்ணிக்க தயவுசெய்து கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இன்னொன்று சொல்லிக்கிறேன், நான் கோயம்புத்தூரை பற்றி தப்பாக சொல்லலை. இது நானே ரீசெண்டாக ஃபேஸ் பண்ண ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராப்ளம். பைக் ரேபிடோவும் இப்போலாம் அப்படி தான் இருக்காங்க. ஆட்டோ நினச்சா இப்போ பைக்குமே அப்படி தான் பண்ணுறாங்க. ஏன்னு எனக்கு சுத்தமாக புரியல. வாங்கலாம், பட் ஆனால் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கினா அது